படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பொறுப்பான தகப்பனும் பிள்ளைகளின் வெற்றியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது வாழ்க்கையில் பெற்றவங்க எல்லாமே பிள்ளைங்க வெற்றி பெறணுங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே எல்லா பிள்ளைகளும் வெற்றி பெறுறாங்களா அப்படின்னா கிடையாது. பல பிள்ளைகள் ஏண்டா பெத்தங்கிற அளவுக்கு பெற்றோர்களே வருத்தப்படுற சூழ்நிலைக்கு கூட நடந்துக்கிறாங்க. ஆனால் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்றால், பெற்றோர்கள். எந்த ஒரு குடும்பத்தில் பெற்றோர் என்பவர்கள் கடமையை சரியாக செய்யக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் தானாக நல்வாழ்வு வாழ்கின்றார்கள். அதாவது நல்ல பணம் அந்தஸ்து, நல்ல குடும்பம், நல்ல மரியாதையோடு அவர்களுக்கு இழுக்கு வராமல் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இதை கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் தெரியும். எந்த குடும்பத்தில் கடமையை ஒழுங்காக செய்யக்கூடிய தகப்பன் தாய் உள்ளார்களோ அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் தானாக வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். இதுதான் வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய சூட்சமம். அதாவது இது ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா, ஜோதிடத்தில் சூரியன் தான் தகப்பன் என்று வர்ணிக்கப்படுகிறார். அந்த சூரியன் தினமும் அவருடைய கடமையை சரியாக செய்கிறார். ஒரு நாளைக்கு கூட நான் உதிக்க மாட்டேன், நான் இன்றைக்கி எனக்கு டயர்டாக இருக்குதுன்னு நான் சொல்கிறாரு கிடையாது. அவருடைய கடமையை அவர் சரியாக செய்கிறார். அதுபோல் வாழ்க்கையில் நம்ம பிள்ளைங்க ஜெயிக்கணும்னு சொல்லி குறுக்கு வழியை நாடுறதை விட, இவன் காலை பிடிச்சி குறுக்கு வழியில் ஒரு காரியத்தை பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சு அதனால் அவங்க பின்னாடி துன்பப்படுறதை விட, நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகள் தானாக நல்வாழ்வு வாழ்வார்கள். இதுதான் உண்மை. ராசி மண்டலத்திலையும் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதியை கொண்டு போய் கடமை ஸ்தானம் எனும் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற வைத்திருப்பார்கள். இதனுடைய சூட்சமும் இதுதான். அதாவது உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா பெற்றோர்கள் கடமையை சரியாக செய்தால் போதும், அவர்களின் பிள்ளைகள் நன்றாக வாழ்வார்கள். இதை நீங்கள் வேணால் அக்கம் பக்கத்து வீடுகளை பொருத்தி பாருங்கள். எந்த வீட்டில் பிள்ளைங்க நல்லா இருக்குதோ அந்த வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், தங்களுடைய கடமையை சரியாக செய்பவர்களாக இருப்பார்கள். சிறிதளவேனும் தன்னுடைய கடமையை தவறாக செய்யாமல் நியாயமான வழியில் செய்பவர்களாக எந்த பெற்றோர் இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தானாக வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள், நிம்மதியாக வாழ்கிறார்கள். இதுதான் உண்மை. பெற்றோர் கடமையை ஒழுங்காக செய்தால் பிள்ளைகள் நல்வாழ்வு வாழ்வார்கள். இதை நீங்களும் ஃபாலோ செய்து வாழ்க்கையில் பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.